20ஆம் தேதி இன்னைக்கு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் கேட்ட இடம் வந்து அவுரித்திடல் நாகப்பட்டினம். அதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி கை அவங்களோட ஆளுமை காமிக்கிற விதமா அவங்க இடத்த அவங்க எடுத்துட்டாங்க. ஏதோ கூட்டம் போட போறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கூட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி இப்போ நோட்டீஸ்ல ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸுக்கான பதிலடி இன்னைக்கு தெரிஞ்சிருங்க. தளபதி கொடுத்துருவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கான பதிலடியா நாங்க கொடுத்துருவோம் கண்டிப்பா. எங்களை அணில் குஞ்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எப்படியே பத்தி சிங்கக்குட்டியோட வாரிசுன்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு காமிச்சிருவோம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிக்கிறேன். இந்த விதமா தெரிவிச்சுக்கிறேன். விஜய் வந்துட்டு நிறைய நேரம் பேச மாட்டாரு, குறைவான நேரம் தான் பேசுறாரு. அதற்கான டைம் வந்து ஆளுங்கட்சிகள் வந்து அடக்குமுறையில எங்களை அடக்குறாங்க. ஆனா நாங்க அடக்குமுறையில அடங்க மாட்டோம். எந்த ஒரு அரசியல் கோரிக்கை வச்சாலும் அதுக்கு எதிர்த்து போராடுவோம், எதிர்த்து எங்களுடைய இதை செயல்படுத்துவோம். இங்க தளபதிக்கு மட்டும் தான் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிஷன் 23 கண்டிஷன், 13 கண்டிஷன், 10 நிமிஷம் தான் பேசணும், 15 நிமிஷம் தான் பேசணும். ஏன் தமிழ்நாட்டில் பேச்சுரிமை கூட கிடையாது? ஒரு தனி மனிதனுக்கு பேச்சுரிமை கூட கிடையாது. ஓட்டு மட்டும் கேட்க வரீங்க, பேசக்கூடாதுன்னு என்ன சொல்லுன்னு தெரியல. அப்ப எங்களுக்கு டைம் கொடுத்து தான் பேச சொல்றாங்க. அதையும் 10 நிமிஷம் பேசினா இலங்கையை பத்தி சொன்னா, நம்ம கட்சியை பத்தி சொன்னா அதிபர் வராரு. அதே மாதிரி 20 நிமிஷம் கொடுத்தா ஆளுங்கட்சிக்கு ஆட்டம் கண்டுறோம். அந்த ரீசனுக்காக தான் டைம் 10 நிமிஷம் பேசினா போதும். ஏன்னா இருக்கிறது ஃபுல்லாவே இளைஞர்கள். இனிமே எங்களுக்கு ஓட்டுலங்கிறாங்க. அப்படி எட்டி பாருங்க, எல்லாம் டபுள் டிகிரி முடிச்சவங்க தான். பிஇ முடிச்சவன், எம்இ முடிச்சவன், எம்எஸ்சி முடிச்சவன், பிஎட் முடிச்சவன், கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவன். இந்த மாதிரி ஆள் தான் நாங்கள் நிற்கிறோம். நைட்டு 3:30 மணிக்கு கொடி கட்டிட்டு போறோம். இந்த 6 மணிக்கு குளிச்சு 1 hour தான் தூங்கி இந்த 6 மணிக்கு வந்து நிற்கிறோம். யாருக்காக நிற்கிறோம்? மாற்றம் வேணும், எங்க தளபதி மறுபடியும் வரணும். நாங்கள் மக்களுக்கு எங்க தளபதி வர்றது அவ்வளோ பணத்தை விட்டு வர சொல்ற. யாரோ ஒரு ஆள் சொல்ற மனுஷன் உன்னை நான் கூப்பிட்டமான்னு பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா பேர் சொல்ல எங்களுக்கு அசிங்கம். கூப்பிட்டமான்னு கேட்டான். உன்னை யாரு கூப்பிட்டா? நீ ஏன் வந்த? நீ வந்து திருத்த நிக்கிறீங்க நாட்டை. எங்க தளபதி வராது, அவ்வளவு சம்பாரிச்சு விட்டு வராரு. யாருக்காக? இளைஞருக்காகவும் வயசானங்களுக்காகவும். எங்களை இத்தனை வருஷமா 70 வருஷமா சுரண்டி ஏமாந்த மக்களை காப்பாற்றதான் தலைவர் வராரு. 2026 எங்களுக்கு மட்டும்தான், டிவிகேக்கு மட்டும்தான். அது நாகப்பட்டினத்துல கண்டிப்பா தெரியும். ஏன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் எல்லாமே டெல்டா மாவட்டம். விவசாயிக்காக என்ன பண்ணிருக்கீங்க? இதில் என்ன செஞ்சிருக்கீங்க? நிவாரணம் தரேன்னு சொல்லுவீங்க. நானும் விவசாய குடும்பம் தான். நிவாரணம் தரேன்னு சொல்லுவீங்க. அப்ளை பண்ணா வரும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு வந்த பாரு கிடையாது. இந்த கண்டிப்பா 26 அறிக்கை கொடுப்பாங்க, நிவாரணம் சொல்லுவாங்க. ஏன்னா ஓட்டு வாங்கி ஆகணும்ல, கண்டிப்பா அதுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க என்ன வேலை மாயாஜாலம் பண்ணட்டும். அந்த மாயாஜாலத்தை அடிச்சு உடைச்சு 26ல கண்டிப்பா எங்க தலைவர் வராரு. வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர், எங்கள் விஜய்.